Hello everyone, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் மெசேஜஸ் ஃப்ரம் யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்னங்கிறத பார்ப்போம். 3 ஃபைல் வச்சிருக்கேன். ஃபைல் நம்பர் 1. File number 2. Be kind to yourself. File number 3. You will be okay. இந்த 3 ஃபைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 ஃபைல் பார்க்கறனாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபைல் சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த ஃபைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ என்ன ஒரு அர்ஜென்ட் மெசேஜஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க இந்த டைம் பீரியடில்? இந்த ஒரு வார்னிங்கா, இல்லை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? File number 1. So I got a devil card which is totally ஒரு warning sign-ஆ தான் இருக்கு. See, இந்த டைம்ல உங்களோட கெரியர் வைஸும் சரி, நீங்க ஏதாவது ஒரு பர்சனல்லையும் சரி ஒரு எஃபோர்ட் போடுறீங்கன்னா கேர்ஃபுல்லா இருங்க. பிகாஸ் நீங்க ஒரு விஷயத்துக்கு ரொம்ப வருஷமாக ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. இது உங்களோட பிஸ்னஸா இருக்கட்டும், பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும், ஒரு புதுசாக பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும், நல்ல ஒரு பிளேஸில் இருக்கணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்கள் பர்சனல் விஷயமும் சரி, உங்கள் வீடு விஷயங்கள், ஹவுஸ் ரிலேட்டட் திங்ஸ், உங்களோட ஓன் பர்சனல் இஷ்யூஸ், ரிலேஷன்ஷிப் விஷயம் எல்லாத்துலேயும் ஹெவியான எஃபோர்ட் போடுறீங்க. பட் ஆனால் உங்கள் எஃபோர்ட்டுக்கான ஒரு பலன்கிறது யூனிவர்ஸ் கண்டிப்பாக தராங்க. ஆனால் அது உங்கள் கையை விட்டு போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டைம் பீரியட்ல நீங்கள் அந்த ஒரு கோலை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எஸ், கரெக்ட் தான், கோல் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்ல விஷயம்தான். பட் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள், உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த டைமில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கான கரெக்டான ஜேர்னியில் தான் உங்கள் ட்ராவல் இருக்குது. பட் ஆனால் சுற்றி இருக்கிற பீப்புள்னால, இட் குட் பி உங்களோட நெய்பர்ஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஓன் சிப்ளிங்ஸ், இல்லைனா ரொம்ப க்ளோஸ் டு ஒன், யாரு கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, யாரு கூட அதிகமாக ஷேர் பண்ணுறீங்களோ, கேர்ஃபுல். ஓகேங்களா? அவங்களால ஏதாவது ஒரு இஷ்யூஸ், ஒரு பிளாக்கேஜஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு விஷயம் செய்கிறீங்க, லாஸ்ட் மினிட் வரைக்கும் வருது, கடைசியில் அது உங்கள் கையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போத் பர்சனல், ப்ரொஃபஷனல் 2 விஷயத்துலையுமே வரும். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்களோ, எதுக்கு நீங்கள் ரிசல்ட் வரணும், அதுக்கான ஒரு சொல்யூஷன் வரணும்னு வெயிட் பண்ணுறீங்களோ, அந்த விஷயத்துக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களோட ஓன் டெசிஷன், உங்களோட முயற்சிகள் அத்தனையும் இருக்கணும். மற்றவங்க கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுக்காதீங்க. அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறப்ப சுற்றி இருக்கிற பீப்புள் யார் என்னங்கிறத செக் பண்ணுங்க. பிகாஸ் உங்கள் சுற்றி இருக்கிற பீப்புள்னால ஒரு இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். பிளாக்கேஜே அவங்களா இருப்பாங்க. அண்ட் ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி காமிக்குது. இந்த டைமில் நீங்கள் செய்கிற அந்த ஒரு வேலை ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்னு அதை சுற்றி இருக்கவங்க நினைக்கிறாங்க. அது அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பி ஆகிறதே அவங்களா தான் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களை பற்றின ஒரு டாக் இருந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் உங்களோட நல்ல ஒரு ஜாப், நல்ல ஒரு ஏர்னிங், இது எல்லாமே சீக்ரெட்டாக வைங்க. பிகாஸ் யார்கிட்டயாவது நீங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க டெஃபினட்டாக ஈவிலை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. பிகாஸ் உங்களை சுற்றி ஒரு சில பீப்புள் ரொம்ப ஜெலஸாக இருக்காங்க, ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க. அவங்க ஏதாவது அங்கே உங்களை பற்றி நினச்சாவோ, உங்களை பற்றி காசிப் பண்ணாவோ அதுக்கான ஒரு எஃபெக்ட் உங்ககிட்ட காமிக்கும். ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா?
அண்ட் உங்களோட ஓல்டு ஹேபிட்ஸ் ஏதாவது இருக்குது, ஒரு அடிக்ஷன்ஸ் இருக்குது, பழையபடி யோசிக்கிறீங்க, பழையபடியே உங்கள் வாழ்க்கை இருக்குது, அதே முடிவுகள் எடுத்துட்டு இருக்கீங்க, அதே மாதிரி யோசனைகள் இருக்குன்னா அதுல இருந்து வெளியே வரணும். ஏன்னா இந்த டைம்லயும் சரி, இனி வரக்கூடிய டேஸ்லயுமே சரி, உங்களோட அந்த ஓல்டு செல்ஃப் உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்காது. ரொம்ப பொறுமையா, ரொம்ப டாலரேட் பண்ணிக்கிட்டு, ரொம்ப வந்துட்டு சாக்ரிஃபைசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பைல் நம்பர் 1, இதுக்கு மேல இந்த ஒரு விஷயம் உங்களோட லைஃப் growthக்கு பிக்கெஸ்ட் பிளாக்கேஜா இருக்கும். ஸோ எந்த விஷயத்துக்கு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது, டாலரேட் பண்ணவே கூடாது. ஜஸ்ட் ஃபைட் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட லைஃபுக்கு இந்த டைம் பீரியட்ல இருந்து இனி வரக்கூடிய டேஸ் ஃபுல்லா உங்களுக்காக நீங்க ஃபைட் பண்ணணும், ஸ்டாண்டப் எடுக்கணும். ஒரு சில ஸ்ட்ராங் அண்ட் போல்டான கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மற்றவங்க ஹர்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க பேசக்கூடிய நிறைய விஷயங்களை மனசுக்குள்ளரே வச்சிருந்தீங்க அப்படின்னா அது இந்த டைம்ல பேசணும். அண்ட் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் நல்லா வர மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் நல்ல ஒரு ஃபேக்லா ஒரு நல்ல ஒரு சிம்பத்திலாம் கிரியேட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அது மூலியமாக உங்களுக்கு செலவு வைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அண்ட் பிளைண்டாக யாரையும் ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம். எந்த ஒரு ட்ராமாஸ், எந்த ஒரு ஆக்டிங்ஸ் எதுக்குமே நீங்கள் ரியாக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஹோப் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பீங்க ஒரு விஷயத்துக்கு, அதோட எண்டு வரைக்குமே அந்த ரிசல்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் அது உங்க கைக்கு வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் கையை விட்டு போகுது. ஸோ அவ்வளோ எஃபோர்ட் போட்ட உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை பார்க்கறதுல சேலஞ்சஸ் வர்றப்போ கண்டிப்பாக உங்களோட எனர்ஜி ட்ராப் ஆகும். ரொம்ப ஒரு சம்டைம்ஸ் ஒரு சில பேர் ரொம்ப சேட், ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பிஹேவியர்ஸ் உங்களோட சுற்றி இருக்கிற பீப்புள் பண்ணுறது மூலியமாக. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு பிளேஸில் நீங்கள் இருக்காதீங்க. ஓகேங்களா? அண்ட் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் ஒரு அந்த ஒரு க்ளோஸ் மைண்டடாக அந்த ஒரு சேடான ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாமே ஷார்ட் பீரியடில் தான் இருக்கும். பட் அந்த டைமில் கரெக்டாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே? ஃபேமிலிக்காக நிறைய சாக்ரிஃபைசஸ், நிறைய விஷயங்கள் டாலரேட் பண்ணியிருப்பீங்க. பட் இனிமேல் உங்களுக்காக இருங்க. இந்த டைம்ல வரக்கூடிய எந்த ஒரு ஃபீலிங்ஸ், எந்த ஒரு எமோஷன்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. பிகாஸ் இது எல்லாமே டெம்பரவரி தான். பட் ஆனால் இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் மெசேஜா யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட எமோஷனல் கண்ட்ரோல் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ வர அந்த எமோஷன்ஸ் அட்டாச் ஆகாதீங்க, மனசில் எதுவும் எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா? ஜஸ்ட் பொறுமையாக இருங்க. பிகாஸ் இதெல்லாமே உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. உங்களோட லைஃப்ல மாற்றங்கள் தேவை, உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இனிமேல் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கு. பிகாஸ் ஒரு சேஞ்சஸை நோக்கி நீங்க உங்களோட டிராவல் இருக்கும். அப்போ நீங்க உங்களோட ஓல்டு செல்ஃப், ஓல்டு லைஃப் ஸ்டைல், ஓல்டு பிஹேவியர்ஸ் எதுவுமே இனி ஹெல்ப் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப கஷ்டப்பட்ட உங்களுக்கு ஒரு நல்ல வழியை கொடுக்குறாங்க. பட் அட் த சேம் டைம் பி கேர்ஃபுல். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கு. ஸோ ப்ரொடெக்ஷன், ஆல்வேஸ் ஒரு பவுண்டரிஸ் இருக்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கம்யூனிகேஷன்ல கவனம் தேவை. ப்ராமிசஸ் கொடுக்காதீங்க. அண்ட் ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கவும் வேண்டாம் இந்த டைம் பீரியட்ல. பிகாஸ் சேலஞ்சஸ் இருக்கு. ஓகே? ஸோ பி கேர்ஃபுல். பட் இது ரொம்ப பர்சனலாக எடுத்துட்டு இதை நினச்சிட்டே நீங்கள் இருக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவுமே ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே? So that's all for pile number 1. Thank you. Pile number 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ
பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். தெரியுதா? ரைட். ஓகே, ஸோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2க்கு என்ன ஒரு அர்ஜென்ட் மெசேஜஸ் யூனிவர்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க? ஸோ பைல் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பாஸ்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. இந்த டைம் பீரியடில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற பீப்புளாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு விஷயத்தில் எங்கேஜ் ஆகுறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துலையுமே வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த பாஸ்ட்டை பற்றி ஞாபகங்கள் வேண்டாம், சேட் சாங்ஸ் எதுவும் கேட்க வேண்டாம், எமோஷ்னலான சாங்ஸும் கேட்க வேண்டாம். ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்தீங்க இல்லை அதை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வரும்னா இந்த டைம் பீரியடில் வேண்டாம். பிகாஸ் வந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மூலயமாக வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த நெகட்டிவிட்டி நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் பிகாஸ் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மோஸ்ட்லி செல்ஃப் லவ், செல்ஃப் கான்ஃபிடென்ட் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு ரீசன் வந்துட்டு நீங்கள் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள். நீங்கள் நேச்சுரலி வந்து போல்ட் அண்ட் பயங்கர கான்ஃபிடென்ட், உங்கள் மேலே அதிகமான நம்பிக்கை இருக்கிற பர்சன் தான். பட் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளும் சரி, உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸுமே வந்துட்டு கரண்ட்லி உங்களை வீக்காக வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் சென்சிட்டிவ், எக்ஸ்ட்ரீம் எமோஷ்னல், ஒரு விஷயம் நெகட்டிவாக லிட்டில் பிட் நடந்துருச்சு, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இல்லாமல் ஆப்போசிட்டாக நடந்துருச்சு அப்படின்னா அதை எக்ஸ்ட்ரீம் பர்சனலாக எடுத்துக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். செல்ஃப் லவ் நிறைய இருக்கணும். உங்களோட செல்ஃப் லவ், செல்ஃப் கேருக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹார்ட் சக்கராவை ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஈஸியாக எமோஷ்னல், ஈஸியாக சென்சிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த டைம் பீரியடில் எஸ்பெஷலி. ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் ஞாபகங்கள் வருது, அந்த தாட்ஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே குயிக்காக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண பாருங்கள். ஓகே, ஆல்வேஸ் வந்துட்டு ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட், ஹாப்பியான ஒரு பிளேஸில் வந்து இருக்கிறது லாட் பெட்டர். அண்ட் சி பழைய ஹார்ட் பிரேக்ஸும் சரி, இப்போ கரண்ட்லி வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் உங்களை கஷ்டப்படுத்துது. அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து டைரெக்டாக பேசவும் முடியல, எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியல, அண்ட் அதே மாதிரி அந்த மனசுக்குள்ளாரே வச்சுட்டே இருக்கவும் முடியல. ஏதோ ஒரு பெயின் இருக்குது உங்களுக்குள்ளார. சி இது எல்லாமே வந்துட்டு டெம்பரவரி தான். சேஞ்ச், மாற்றங்கள் இருக்கும். என்னன்னா வந்து இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சில பேர் நீங்கள் கேட்கலாம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் எல்லாம் நல்லது செய்கிறேன் பட் ஏன் எனக்கு மட்டும் நடக்குதுன்ற கேள்விகள் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் ஒரு சில லெசனை வந்து நீங்கள் இன்னும் லேர்ன் பண்ணாமல் இருக்கீங்க. பைல் நம்பர் 2 உங்களுக்கு ஒரு லெசனை வந்து யூனிவர்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இது. ஓகே, பிகாஸ் ஒரு சில ஹார்ட் பிரேக்ஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு ஒரு அவேக்கனிங்காகவே இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு பிளைண்டாக ஒரு சில பீப்புள், ஒரு சில விஷயங்களை நம்புறீங்க. பட் ஆனால் நீங்கள் எது நம்புறீங்களோ அது ஒரிஜினல் கிடையாது. அது அப்படி கிடையாது. உங்களோட ஓன் நம்பிக்கை தான் வந்துட்டு அதை வந்து அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு வியூவில் வச்சிருக்கு. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் அது இருக்குது. பட் ஆனால் அதோட ரியாலிட்டி இட்ஸ் டிஃப்ரெண்ட். நீங்களா ஒரு கற்பனைகளில் ஒரு சில விஷயங்களை வச்சுருக்கீங்க. பட் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது பெஸ்ட். அண்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, நிறைய ஸ்பிரிச்சுவல் டூர் போங்க. யார்கிட்டையும் வந்துட்டு இந்த டைமில் உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட ஒர்த் என்னன்னு சொல்லணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவான நல்ல ஒரு பீப்புள் கான்டாக்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட தேவையில்லாத ஒரு அவங்க மூலிமா ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, அதிகமாக பேசாதீங்க. உங்களோட ஒர்க்கை மட்டும் இந்த டைமில் பாருங்கள். ஜஸ்ட் பி ப்ரெசன்ட் அண்ட் உங்களோட ப்ரெசன்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, பாஸ்ட்டை பற்றியும் யோசிக்க வேண்டாம், ஃப்யூச்சரை பற்றியும்ன்ற ஒரு பயமுமே வந்துட்டு வேண்டாம்.
சரி, ஒரு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் இடமாற்றம் வந்து நல்லா தெரியுது, ஒரு ஒரு மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருக்கு. இது வந்து நீங்கள் பிளேஸ் மாற்றமும் இருக்கும், இடமாற்றமும் இருக்கும், இல்லைன்னா ஒரு சில பீப்புள் ஒரு சில விஷயங்கள்ல இருந்து மூவ் ஆன் ஆகிற மாதிரியுமே இருக்கு. சேஞ்சஸ்க்கான ஒரு டைம் பீரியட் தான் ஸ்ட்ராங்காக இருக்கு. பட் ஆனால் அந்த சேஞ்சஸ் வரத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இந்த டைமில் நடக்க போகுது. ஓகேங்களா, பைல் நம்பர் 2. ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியில் இருக்கப்போ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப அட்டாச்சாக இருக்குது, பட் அதை விட்டு நீங்கள் வெளியே வரணும், அந்த அடிக்ஷனை விட்டு வெளியே வரணும். ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். இந்த டைமில் தான் வந்து நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர்ஸ் இதெல்லாம் நடக்கும். எமோஷ்னலி நீங்கள் சம்டைம்ஸ் ரொம்ப ட்ரெயின் ஆவீங்க, காரணமே இல்லாமல் நீங்கள் வருத்தப்படுவீங்க, காரணமே இல்லாமல் நீங்கள் சேட் சாங்ஸ் எல்லாமே விரும்ப ஆரம்பிப்பீங்க, ஒரு மாதிரி உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. பி கேர்ஃபுல். ஓகே, சரி, உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டைம்ல உங்களுக்கு சொல்ற விஷயமே அதுதான். உங்களோட அந்த பாஸ்ட்ல இருந்து நீங்க பிரசன்ட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்சஸை மட்டும் எடுத்துட்டு வாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எடுத்துக்கிட்டு வாங்க. அதில் அந்த எக்ஸ்பீரியன்சஸ் வச்சுட்டு நீங்க ஃபியூச்சருக்கு போங்க. அதை விட்டுட்டு ஒருத்தவங்க மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு கோபம், அந்த நடந்த இன்சிடென்ட் நினைச்சிட்டு அதோட அந்த தாட்ஸ் மெமரிஸ் அதுலேயே அடிக்டட் ஆகிறது, அது வேண்டாம். அது உங்களை ஃபியூச்சருக்கு போக விடாது. ஓகேங்களா, சரி, இந்த டைம்ல வந்து பைல் நம்பர் 2க்கு வந்து பி கைண்ட் டு யுவர் செல்ஃபுங்கிறது அதுதான் மெசேஜ். யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒரு அர்ஜென்ட் மெசேஜாக சொல்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் இந்த டைம் பீரியடில் நிறைய ஒரு சேலஞ்சஸ் எமோஷ்னலி பார்ப்பீங்க. சி, நீங்களா ஒரு கற்பனைகள், ஒரு ஓன் தாட்ஸ், ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது அதிலே இன்வால்வ் ஆகிற மாதிரியும் சூழ்நிலைகள் இருக்கும். அதனால இல்லாத ஹார்ட் பிரேக்கை நீங்களா உருவாக்குற மாதிரியும் இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். ஸ்பிரிச்சுவல் டூல்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைல் டைம் ஸ்கெடியூல்ஸ் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெஷ் ஏர் ரொம்ப முக்கியம் பைல் நம்பர் 2க்கு. அண்ட் உங்கள் மேலே இருக்கிற இந்த கான்ஃபிடென்ட்டை மட்டும் இழந்துடாதீங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து உங்கள் கான்ஃபிடென்ட், உங்களோட செல்ஃப் ஒர்த் மேலே ரொம்ப சேலஞ்சஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பீப்புளோட பிஹேவியர்ஸ், அவங்களோட இந்த கம்பேரிஷன்ஸ் உங்களவே நீங்கள் வந்து டவுட் படுற மாதிரி இருக்குது. நான் ஒரு ஒர்த்தான பர்சனா, நான் ஒரு வேல்யூவான ஒரு பர்சனான்னு நினைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு ஒரு சில பேருக்கு நடக்கலாம். பட் அதெல்லாம் எதுவுமே வந்து நினைக்காதீங்க. நீங்கள் சீக்கிரம் வந்துட்டு இந்த சூழ்நிலைகள்ல இருந்து மூவ் ஆன் ஆக போறீங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியில் வரக்கூடிய சேஞ்சஸ் தான் இப்போ நடக்க போகுது. ஸோ அதனால வந்துட்டு பி கேர்ஃபுல். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். யூ வில் பி ஓகே. ஸோ பைல் நம்பர் 3க்கு என்ன ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் வருது? File number 3, wonderful. எல்லாமே பாசிட்டிவான கார்டு. ஸோ ஃபைனலி யூ வில் பி ஓகே. ஸோ ஃபைனலி ரொம்ப கஷ்டம், ரொம்ப எஃபோர்ட்டுக்கு அப்புறம் ஒரு நியூ ஜேர்னி நோக்கி உங்கள் ட்ராவல் இருக்கும். ஓகேங்களா, உங்களோட இனி வரக்கூடிய ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நியூ செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டான ஒரு டெசிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் உங்களோட இந்த நியூ ஜேர்னி, நியூ பிகினிங்கில் வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம். உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட ஒப்பீனியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, சரி, நிறைய வந்து பாசிட்டிவான ஒரு மெசேஜ் இருக்குது, பாசிட்டிவிட்டி நிறையாவே இருக்குது, நிறைய ஹோப் இருக்கும். அண்ட் இந்த டைமில் வந்து உங்களோட டெசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவுகளுமே வந்துட்டு, ஒரு ஒரு பிளானுமே வந்துட்டு உங்கள் லைஃப்பை வந்து உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரும். ஸோ எந்த முடிவாக இருக்கட்டும், இது உங்கள் பர்சனலும் சரி, இல்லை ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக சரி, இல்லை ரிலேஷன்ஷிப்போ சரி, நீங்கள் முடிவு எடுக்கணும். உங்களுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக ஃபஸ்ட்டு முடிவு எடுக்கணும்.
ஏன்னா இந்த டைம் பீரியட்ல வரக்கூடிய அந்த டெசிஷன் மேக்கிங் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா உங்க லைஃபுக்காக தான் நீங்க எடுக்கணும். ஓகேங்களா? பிகாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் உங்களை கீழே இறக்கி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களோட க்ளோஸ் டு ஒன்னே அப்படிதான் நினைக்கிறாங்க. ஏன் சம்டைம்ஸ் உங்க ஃபேமிலி உங்க மெம்பர்ஸ்குள்ளரே உங்க மேல ஜெலஸ் இருக்கு. ஹாப்பியா இருக்காங்க, வெளியில பாராட்டுறாங்க, பட் மனசுக்குள்ளார ஜெலஸ் இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் டிவைன் யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும். செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், செல்ஃப் மோட்டிவேஷன். வெளியில இருக்கிற பர்சன்ஸ், தேர்ட் பர்சன்ஸ் தான் உங்களுக்கு பிக்கெஸ்ட் சப்போர்ட். அது இனிமேல் கனெக்ட் ஆகக்கூடிய பர்சன். ஆல்ரெடி பாஸ்ட்ல இருக்கிற பர்சன் உங்களுக்கு அவ்வளோக்கும் சப்போர்ட் கிடையாது. ஓகேங்களா? உங்க லைஃப்ல பாஸ்ட்ல இருந்த பர்சன்ஸ் ஜட்ஜ் தான் பண்ணுவாங்க. பட் இனி மீட் பண்ற அந்த ஒரு பீப்புள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். அவங்களோட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ணணும். இனி உங்களுக்கான அந்த கான்டாக்ட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஸோ பி கேர்ஃபுல், பி ஸ்டேபிள் அண்ட் கிரவுண்டட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க கையில வர்றப்போ ஃபுல் ஃப்ரீடம் கிடைச்ச உடனே ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம். சம்டைம்ஸ் நீங்களே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போற மாதிரியும் இருக்கும். ஸோ வேண்டாம். அண்ட் இந்த ஒரு மேரேஜ், எஸ், ரிலேஷன்ஷிப் மேரேஜ் கண்டிப்பா பாசிபிள். அதுக்கு எந்த ஒரு விஷயம் தடையா இருக்கோ, உங்க கல்யாணத்துக்கு எது தடையா இருக்கோ அந்த தடை விலகும். உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு எது ஒரு தடையா இருக்கோ அந்த ஒரு பிளாக்கேஜ் சால்வ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஒரு எந்த ஒரு விஷயம் உங்களோட பர்சனல் லைஃப், மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இஷ்யூஸ் இருக்கோ அதுல பிளாக்கேஜ் விலகி ஒரு நல்ல ஹோப் தெரியும். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல நிறைய சேலஞ்சஸ், நிறைய சீக்ரெட்ஸ், நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கலாம். அது எல்லாமே ஒரு ஒரு எண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சேலஞ்சஸ்க்கு ஒரு சொல்யூஷன் வெரி நியர் வருது. இந்த ஒரு டைம் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா பைல் நம்பர் 3 நீங்க உங்களை மாத்திக்கணுங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆன்சர் வருது. சரி, நீங்க மற்ற பீப்புள் மாறணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் மாறணும், உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் மாறணும், உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நினைக்கிறீங்க. பட் உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம், நீங்க உங்களை மாத்திக்கணும். ஒரு சில விஷயங்கள்ல நீங்களுமே இன்னும் மாறணும். அண்ட் பீப்புள் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. உங்களோட எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ். சரி, அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் ஆரா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. டோன்ட் ஸ்டாப். நீங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறப்போ சுத்தி இருக்கிற பீப்புள்னால இல்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால டிஸ்டர்ப் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பட் ஆனா எதுக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. உங்களோட அந்த பாசிட்டிவிட்டி, நீங்க செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். பிகாஸ் இந்த டைம் பீரியட்ல ஆல்தோ உங்களுக்கு உங்க பார்வைக்கு எதுவுமே நடக்கல, இன்னும் என் லைஃப் அப்படியே தான் இருக்கு, இந்த மைண்ட் செட்டை முதல்ல மாத்துங்க. பிகாஸ் வெரி வெரி பாசிட்டிவான மெசேஜஸ் இருக்கு. நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே பாத்தீங்கன்னா அந்த பிளாக்கேஜஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், நான் அடுத்த ஒரு புதுசா பண்றேன், எப்படி என்ன இவங்க தடுத்துருவாங்க, இவங்களாலதான் நான் அந்த ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டேங்கிறேன். யாரையும் பிளேம் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு இந்த டைம் ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸோட கைடன்ஸ் இருக்கு, சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட லைஃப்பை டிசைட் பண்ணும். ஸோ இந்த ஒரு நியூ ஜேர்னியில கேர்ஃபுல்லா நீங்க கொண்டு போகணும். இவ்வளோ வருஷம் உங்களுக்கு இருந்த அந்த ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் அந்த ஒரு மெச்சூரிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அண்ட் உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளைண்டா போய் எல்லாத்துக்கிட்டும் ஹெல்ப் கேட்காதீங்க. யார்கிட்ட ஹெல்ப் கேட்டா உங்களுக்கு அது சேஃபா இருக்கும், வர்த்தா இருக்குமோ அவங்க கிட்ட மட்டும் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு பீப்புள் அதிகமா டிபெண்ட் பண்ணாதீங்க இந்த டைம்ல. ஓகேங்களா? உங்களோட ஓன் டெசிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். பீப்புள் கிட்ட ஹெல்ப் கேளுங்க, பட் பிளைண்ட் டிபெண்ட் வேண்டாம். ரைட்? கெரியர்ல சேலஞ்சஸ் இருந்தாலும் முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனா உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் நிறைய எஃபோர்ட் போடணும். நீங்க இது வரைக்கும் நான் நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறேன், இன்னும் தேவை.
பிகாஸ் வந்து ஒரே விஷயத்துக்கு தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க. ஏதாவது புதுசாக ஐடியாஸ் இருக்கா? புதுசாக கிரியேட்டிவிட்டி இருக்கா? நோ. சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் திங்க் பண்ணணும். இந்த டைமில் உங்களுக்கு கெரியரில் உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற விஷயமே போகிற ஜேர்னி கரெக்டு தான், ஆனால் அது க்ரோத்துக்கான ஒரு இது கிடையாது. அப்படியே பிளாங்காக ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடில் போயிட்டு இருக்கீங்க. லைக் க்ரோத்து காணும் இன்னும். பிகாஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை ட்ரை பண்ணணும் கெரியர் விஷயத்தில். ஓகேங்களா? நிறைய ஹோப் இருக்குது பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபைனலி வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னிங்கிறது இருக்கும். பட் ஆனால் அதில் வந்து நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ், நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல தான் அந்த ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங்கிறது உங்கள் லைஃப்பில் ஸ்டேபிளாக இருக்குதா இல்லையாங்கிறதே இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற விஷயமே அதுதான். இது ஒரு அர்ஜென்ட் மெசேஜாக ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் உங்களுக்கு நீங்கள் உங்கள் பார்வைக்கு வந்துட்டு எதுவுமே நடக்கலை, அப்படியே லைஃப் இருக்குன்னு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்கான அந்த ஒரு நியூ லைஃப் ஆல்ரெடி ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் கண் பார்வைக்கு வரலங்கிறதுக்காக அது நடக்கலைன்னு இல்லை, ஆல்ரெடி அது ப்ராசஸில் தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து இன்னும் பார்க்காம இருக்கீங்களோ? ஓகே, ஸோ உங்களோட திங்கிங் பேட்டர்னை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண ஆரம்பிங்க. டெசிஷன்ஸுமே வந்து உங்கள் கண்ட்ரோலில் எடுத்து பாருங்கள். சேஞ்சஸை நீங்கள் உணருவீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ என்னோட பைல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோட பழைய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். பிகாஸ் என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு டைம்லெஸ் ரீடிங், எப்போ பார்த்தீங்கன்னாலுமே அது ரெசனேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.